ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீனா தமிழ் சேனல். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம விக்ஸை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைரெக்டாக உள்ளே ஜம்ப் ஆயிடுவோம். சிம்பிளாக நம்ம இந்த கோர்ஸை சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த விக்ஸோட ஹோஸ்டிங் ப்ரைஸஸ் அண்டு இந்த விக்ஸில் எப்படி நம்ம சைன் அப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சின்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான வீடியோ. ஸோ இந்த ஹோஸ்டிங் ப்ரைஸிங் இல்லாமல் என்னோட வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் எந்த விதமான அமௌண்ட் பே பண்ணாமையும் நீங்கள் வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். பட் அதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. அது நான் என்னங்கிறத நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மீனா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம விக்ஸில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதோட ப்ரைஸிங் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலிமாவோ இல்லை கூகுள் அக்கௌண்ட் மூலிமாவோ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் மெயில் டைப் பண்ணி நேம் பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு நீங்கள் சைன் அப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஸோ நான் இப்போ சைன் அப் பண்ணிக்கிறேன். இல்லை என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இங்கே லாகின் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. இந்த கிரியேட் ஃபார் கிளைண்ட் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் டச் பண்ணாதீங்க. கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. உங்களோட பிஸ்னஸ் எதை பற்றி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்லேயே இனிஷியலாகவே ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடான டெம்ப்ளேட்ஸ் காமிக்கும். இல்லை எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோ, இல்லை நீங்கள் பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பிளாக், அந்த மாதிரி உங்களோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இதில் எந்த கேட்டகரியுமே இதில் எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு யூனிக்கான ஒரு டெம்ப்ளேட் வேணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா இங்கே கீழே ஸ்கிப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்கள் வெப்சைட்ஸில் சில ஃபார்ம்ஸ் சில ஆப்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபஸ்ட்டு சேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நான் என்ன அப்படின்னு உங்களுக்கு லைவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிடுறேன். நான் வாயால் சொல்கிறத விட உங்களுக்கு லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு இனி ரொம்ப சூப்பராக புரியும். இந்த வெப்சைட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். ஸோ நான் இந்த வெப்சைட்குள்ளே போன உடனே எனக்கு இங்கே பார்த்தீங்களா, லாகின் இன்டு மெசேஞ்சர் சேட் வித் டூல்ஸ் ZM அப்படின்ட்டு ஒரு சேட் ஆப்ஷன் எனக்கு இங்கே காமிக்குது. இங்கே ஒரு பாப்அப் மாதிரி காமிக்குது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணேன்னா விண்டோ ஓப்பன் ஆகுது. நான் அதை மறுபடியும் கிளிக் பண்ணேன்னா விண்டோ க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்க நியூ வெப்சைட்ஸில் எல்லாம் மாடர்னான வெப்சைட்ஸ்லாம் ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இவங்களே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இல்லை எனக்கு எந்த ஆப்ஷனுமே வேணாம், எனக்கு இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை, பட் எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லை. மறுபடியும் நீங்கள் ஸ்கிப் கொடுத்துடலாம். நம்ம இதை அப்புறம் நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க, கோடிங்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐ பில்ட் சைட்ஸ் ப்ரொஃபஷ்னலி அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். இல்லை நான் WordPress பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஐ ஹவ் கிரியேட்டட் மெனி, இல்லை ஐ ஹவ் கிரியேட்டட் ஃபியூ, அது கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கொடுத்துருங்க. இல்லை நான் எதுவுமே கொடுக்க விரும்பலை அப்படின்னா அகைன் நீங்கள் இதுக்கு ஸ்கிப் கொடுத்துடலாம். பட் நான் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஓனாக டெம்ப்ளேட் நீங்கள் ஒரு மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓனாக பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் நோ அப்படின்னு இருக்கும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜஸில் இருந்து அனிமேஷன்ஸ்லேருந்து நீங்களாக எல்லாமே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பிகினராக இருந்தால் நான் இதை சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். நீங்கள் ஒரு இன்டர்மீடியேட், இல்லை எனக்கு விக்ஸை பற்றி, இல்லை எனக்கு WordPress எலமெண்டர் அந்த மாதிரி சில நாலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை நீங்கள் சூஸ் பண்ணலாம், தாராளமாக சூஸ் பண்ணலாம். பட் எனக்கு எதை பற்றியுமே ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒரு வெப்சைட் வேணும், நான் அப்சல்யூட் பிகினர் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த சூஸ் அ டெம்ப்ளேட்
அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே மோஸ்ட் பாப்புலர் வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் உங்களோட இன்சைட் அண்ட் இன்ஸ்டிங்க்ட்டுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்க. நான் வந்து இதில் ஆல் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஆல் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்த உடனே இருக்கிற எல்லா டெம்ப்ளேட்ஸும் வந்துடும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், கிட்டத்தட்ட 71 பேஜஸ்க்கு மேலே போகுது. ஸோ ஒரு பேஜ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 12 இருக்குது. ஸோ அதுக்கு மேலே போகுது அப்படின்னா நிறையாவே இருக்கும். 1000+ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த ப்ராடக்ட் லேண்டிங் பேஜ் அப்படின்ட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஹோவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதுதான் இந்த 2 ஆப்ஷன்ஸ், எடிட், வியூ அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து எடிட் ஆப்ஷனை உங்களுக்கு ஸ்கிப் பண்ணுறேன். இப்போவே உங்களுக்கு பண்ணனா உங்களுக்கு எதுவுமே புரியாமல் போயிடும். இப்போதைக்கு நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இது போக நம்ம டேஷ்போர்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக நம்ம சேனலில் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் இங்கே வியூ அப்படின்னு பார்த்தீங்களா, அதை மட்டும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு சின்ன பாப் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி இதில் அந்த வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்களே ஸ்லைட் ஷோ மாதிரி பண்ணி காமிக்கிறாங்க. இல்லை எனக்கு ஃபுல் வெப்சைட் லைவாக நான் அதை ஃபீல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே வியூ ஃபுல் டெமோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு யூஸ் திஸ் டெம்ப்ளேட் ஆஸ் எ ஸ்டார்டிங் பாயிண்ட், எடிட் திஸ் சைட் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இந்த வெப்சைட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களே டெம்ப்ளேட்ஸ், இந்த அனிமேஷன்ஸ், ஸோ இது எல்லாமே அவங்க பார்த்தீங்களா, இப்போது இந்த வாட்சுக்கு பதிலாக உங்களோட இமேஜை வச்சுட்டு ஸோ உங்களை பற்றின ஒரு 4 பாயிண்ட்ஸ் அதை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணலாம். இன்கேஸ் யாராவது நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ காமிக்கும் போது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ ப்ரொஃபஷ்னலான ஒரு வெப்சைட்டு. ஸோ இதுதான். இன்கேஸ் இது வெப்சைட்டுக்கு மட்டுமா, என்னோடய ஃபோனில் என்னோடய வெப்சைட் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சில பேர் டவுட் பட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து டெஸ்க்டாப் சைட்டில் செக்இன் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து மொபைல் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். மொபைல் கிளிக் பண்ண உடனே நம்மளோட வெப்சைட் அப்படியே ஒரு மொபைல் ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் ஆகி மொபைலில் எப்படி வியூ ஆகுமோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு இங்கே தருது. ஸோ மேலே அந்த மெனூஸ்லாம் இருந்து அது இப்போ நம்மளுக்கு இப்படி ட்ராப் அப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் அவங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் பேக் டு டெஸ்க்டாப் சைட்டுக்கு வரேன். ஸோ இதுதான் நம்மளோட சைட், பார்த்துட்டிங்களா? ஸோ இப்போதைக்கு நான் இந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்க போகிறதில்ல. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எடிட் ஆப்ஷன் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வெப்சைட் பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த எடிட் திஸ் சைட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ டோன்ட் வரி, இப்போதைக்கு நம்ம எதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிட்டு எடிட் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை எனக்கு சில கேட்டகரிஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிஸ்னஸ் சர்வீசஸ் இருக்குது, ஸ்டோர் இருக்குது, க்ரியேட்டிவ், கம்யூனிட்டி, பிளாக், அந்த மாதிரி எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட ஸ்பெசிஃபிக்கான கேட்டகரி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபேஷன் சூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபேஷன் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ரிலேட்டடான நிறைய வெப்சைட்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் இதில் சூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சூப்பராக உங்களோட வெப்சைட்டை நீங்கள் லான்ச் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் உங்களுக்கு இருக்கிற ஒரு டவுட், ப்ரைஸிங். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஓகே, நம்ம இந்த ப்ரைஸிங்கை கிளிக் பண்ணிடலாம். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் நான் முன்னாடியே ஒன்று சொல்லிடுறேன், நான் இதே வெப்சைட்டை நான் 2019 இந்த சைட்குள்ளே வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு ஷாக்கிங். பிகாஸ் இவங்க ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் மந்த்லி 29 rupees சம்திங் தான் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவங்க 12 months கால்குலேட் பண்ணும்போது ஜஸ்ட் 350 rupees தான் 1 yearக்கே சார்ஜ் பண்ணியிருந்தாங்க 2019. அதுக்கப்புறம் 2020 நான் அதை செக்கே பண்ணலை. இப்போ மறுபடியும் நான் 2021 நான் இப்போ மறுபடியும் இந்த ப்ரைஸிங்குள்ளே பார்க்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. விஐபி, அன்லிமிட்டெட், காம்போ, கனெக்ட் டொமைன், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பட் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான். இது எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி டாலர் கிடையாது. கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், எல்லாமே ருப்பீஸில் தான் இருக்குது. ஸோ பயப்பட வேணாம். ஸோ நான் இது என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுலேயே 2 டைப்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ஆஃபரில் போயிட்டு இருக்குது.
50% ஆஃபர். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை வெப்சைட் பிளான்ஸ் என்னென்ன, பிஸ்னஸ் அண்ட் இகாமர்ஸ் பிளான்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். வெப்சைட் பிளான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா விஐபி, அன்லிமிடெட், காம்போ அண்ட் கனெக்ட் டொமைன் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃப்ரீ டொமைன் தராங்க. பட் இந்த மோஸ்ட் பேசிக் பேக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, 80 rupees per month. ஸோ இதுக்கு கிடையாது, அவங்க ஃப்ரீ டொமைன் தரல. பட் மற்ற எல்லா பேக்கேஜுக்கும் ஃபர்ஸ்ட் 1 yearக்கு ஃப்ரீ டொமைன் தராங்க. அதுக்கப்புறம் ரிமூவ் விக்ஸ் ஆட் எதுவுமே வராது. இப்போ நீங்க இந்த பேக்கேஜுக்குள்ள எதுவுமே போகாம நீங்க வெப்சைட்ல கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு உங்க வெப்சைட்டோட லிங்க் கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஷன் blogger.in அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடைக்காது. fashion.blogger.wix.com.in அப்படின்ட்டு wix.com இந்த ஆட் நேமோட வரும். இப்போ நீங்க அந்த லிங்கை யாருக்கா கொடுத்தீங்க அப்படின்னா மேல ஒரு பாப்அப் வரும். இந்த வெப்சைட் வந்து விக்ஸ்ல தான் கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஆட் வரும். ஸோ அது வந்து நல்லா இருக்காது. ஃப்ரீ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி லேயர் தர மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ். எப்படின்னா இப்போ நீங்கள் அதில் ஒரு பை ஆப்ஷன், இப்போ நீங்கள் ஒரு இகாமர்ஸ் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் சில பேர் கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுவாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் இவங்க ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் எல்லா பேக்கேஜுக்கும். ஸோ டோன்ட். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னா 35 GB தராங்க, 10 GB, 3 GB, பேசிக்கு 500 MB தான் தராங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஹவர்ஸ்னா நீங்கள் சில வீடியோஸ்லாம் நீங்கள் அதில் லைவ் பண்ணணும், இல்லை அதில் நான் எப்போவுமே என் வெப்சைட்குள்ளே வந்து அந்த வீடியோ ப்ளே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான சில ஆப்ஷன்ஸும் தராங்க. பட் பேசிக் பேக்கேஜில் போயிட்டீங்க அப்படின்னா வீடியோவே நீங்கள் உங்களால் போட முடியாது. பட் காம்போ அண்ட் அன்லிமிட்டெட் பேக்லலாம் 5 hours to 30 minutes தராங்க. ஸோ அதுக்கப்புறம் சைட் பூஸ்டர் அப்படின்ட்டு SEOs அந்த மாதிரி சில ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதெல்லாம் இவங்களே தராங்க. அதுக்கப்புறம் அனலிட்டிக்ஸ் இது எதுவுமே காம்போ அண்ட் பேசிக் பேக்கேஜ் கிடையாது. ப்ரொஃபஷனல் லோகோவே அவங்களே கிரியேட் பண்ணி தராங்க. ஸோ இது வந்து விஐபி பேக்கேஜுக்கு மட்டும்தான் தராங்க, மற்ற எதுக்குமே தேவையில்லை. பட் இது ஆல்மோஸ்ட் நம்ம விஐபி பேக்கே வாங்கினாலும் இந்த ப்ரொஃபஷனல் லோகோவும் நமக்கு ஒன்றும் யூஸ் இல்லை. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா லோகோ ஃபைல்ஸ் அதுவும் நமக்கு யூஸ் இல்லை. அதுக்கப்புறம் 24/7 கஸ்டமர் கேர் உங்கள் எல்லா பேக்கேஜுக்குமே தராங்க. ஸோ இது இல்லை நான் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த அன்லிமிட்டெட் பேக் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக தராங்க. பிகாஸ் இதுக்கும் மோஸ்ட் பேசிக் பேக்கேஜுக்கும் ஜஸ்ட் ஒரு 12 rupees தான் டிஃப்ரென்ஸ். பட் இந்த 12 rupeesல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 92 rupees இப்போ தான் இனியும் 4 hours தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த பிஸ்னஸ் அண்ட் இகாமர்ஸ் பிளான்ஸ் இது யாருக்கும் வேணான்னு தோணுது. பிகாஸ் இதெல்லாம் நான் ஆல்மோஸ்ட் அதிலே எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் இகாமர்ஸ் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இதில் எப்படி செலக்ட் கொடுத்துட்டு இங்கே சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த 92.50 rupees நீங்கள் 1 monthக்கு போட்டிங்கன்னா 1110 rupees வருது. ஸோ இதுவே நீங்கள் 2 yearsக்கு போட்டிங்கன்னா இனியும் கம்மி பண்ணுறாங்க. 75 rupees தான் per month சார்ஜ் பண்ணுறாங்க. இதை கிளிக் பண்ணாலும் உங்களோட இஷ்டம், உங்களோட எல்லாமே. இப்போது 1800 தான் அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் 1110 தான். உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் செக் அவுட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு 1 year நான் செக் அவுட் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு பட் இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது சைட்டை சூஸ் பண்ணி எடிட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அதை எடிட் பண்ணலாம் தேவையில்லை, நீங்கள் அந்த சைட்டை மட்டும் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அதில் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போதைக்கு இந்த சைட்டை எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ண உடனே நம்மளோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஓகே, நான் இதோட நிறுத்திக்கலான் இருக்கேன். பிகாஸ் இதுவே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ இந்த வெப்சைட்டை நம்ம எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட் பண்ணி சூப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் சைட்டாக மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் பண்ணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.